என் அன்பு குழந்தையே, வருடக்கணக்காக மிகவும் பொறுமையாக என் முன் தினமும் நேர காலம் கணக்கில்லாமல் சாஷ்டாங்கமாக விழுந்து கதறி அழுது கலங்கி துடித்து வணங்கி நானும் உன் துன்பங்கள் பொறுக்காமல் உனக்கு வெவ்வேறு காலத்தில் பல வகையில் காட்சி தந்து இப்படி இப்படி நீ இப்போது செய், உனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று சொன்னபடி நீயும் என் மேல் எவ்வளவு நம்பிக்கையோடு நான் சொன்னபடி செய்து நான் சொன்னபடியே உனக்கு எல்லாம் நடந்து வரும்போது மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாய் உன் வாழ்க்கை பழைய குருடி கதவை திரடி என்ற கதையாகிவிட்டதே. என்மேல் மிகவும் நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடி பலமுறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ செய்தும் உனக்கு இப்படி பல சமயங்களில் நடந்துவிட்டதே. நீயும் இப்படி எத்தனை முறை விழுந்து இருப்பாய், தோல்வியடைந்திருப்பாய், அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டு இருப்பாய். பட்டக்காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்ற அளவுக்கு கஷ்டங்களை நீ அனுபவித்து இருந்தாலும் நீ என்மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சோதனைகள் பலமுறை வந்திருந்தாலும் என்மேல் உள்ள நம்பிக்கையில் மாறாமல் ஏதாவது ஒரு காரணத்துடன் சாய் இப்படி செய்கிறார், இனி அப்படி நம்மை கலங்க விட மாட்டார், எப்படியும் நம்மை எல்லாவித துன்பங்களிலிருந்தும் மீட்டு நல்லபடியாக காப்பாற்றி விடுவார் என்ற உன் அசைக்க முடியாத நம்பிக்கை பொறுமையைக் கண்டு என் மனம் மிகவும் குளிர்ந்து விட்டது. உன்னை நான் வெற்றியடைய செய்வேன். அந்த நேரத்தையும் நீ எட்டிவிட்டாய் என் தங்கமே. அதனால் நானே உன்னை தேடி வருகிறேன். என் அன்பான மகளே, மகனே, நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். இவை அனைத்துமே விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க விடமாட்டேன். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப்போகிறாய். இன்றிலிருந்து நாட்களை கணக்கில் வைத்துக்கொள். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க மகிழ்ச்சியோடு விரைந்து வா. எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். உனது எல்லா கவலைகளிலிருந்தும் இனி எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். உன் துக்க காலம் ஒளிந்து விட்டது. உற்சாகத்தோடு சுற்றி வா. இன்னும் சற்று நாட்களில் பெரும் குதூகலத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.